ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவிதனா மீடியா. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ தாங்க. சரி, அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு நிறைய ஃப்ளவர் வாங்கி வீடியோ ஹேர் ஸ்டைல் வீடியோ பண்ணுறேன் இல்லைங்களா, பூ என்னால் வாங்க முடியல. ஸோ ஆர்டிஃபிஷியலாக பூ வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ பண்ணுறதுனால இது நான் காலேஜ் படிக்கும்போது இந்த ஃப்ளவர் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி கோர்த்து வச்சுருப்பாங்க அந்த பூவை. அது அப்படியே எனக்கு தலையில் வைக்கவே பிடிக்கல. அது வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தது. சரி வேண்டாம், நான் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி தூக்கி போட வேண்டாமே, அதை வந்துட்டு நம்ம அதை பிரிச்சுட்டு நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் மேக் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சரி வாங்குங்க, வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் இருந்தாலும் ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரி வராதுங்க. ஆனால் வந்துட்டு டெய்லி என்னால் ஒரிஜினல் ஃப்ளவர் வாங்க முடியல. சரி எதையாவது பண்ணி நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு ஆனால் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஃப்ளவர் மாதிரி மல்லிகைப்பூ மாதிரியே வந்துட்டு ஏதாவது மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி காலேஜ் டைமில் வந்துட்டு ப்ரோக்ராமுக்கு டான்ஸ்க்கு அந்த மாதிரி வாங்கின ஃப்ளவர் இருந்தது. ஆனால் தூக்கி போட எனக்கு எதுவுமே தூக்கி போட மனசு வராது. அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த திங்ஸ் கூட மேக்கப் திங்ஸ் கூட, அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் திங்ஸ் கூட. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃப்ளவரை பாருங்கள், எல்லாம் வந்துட்டு அப்போ வாங்கும்போது நல்லா தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது கோர்த்து வச்சுருக்கிறதுனால எல்லாம் சுருங்கி அப்படியே நெருக்கமாக இருக்கும். நூல் ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கும். அது தலையில் வைக்கவே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை யூஸ் பண்ணாமல் புதுசாக தனியாக டான்ஸ்க்குன்னு ஒரு பூ வாங்கிக்கிட்டேன். இது அப்படியே கிடங்குல போட்ட மாதிரி அப்படியே தான் இருந்தது. சரி அதை வச்சு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ ஃபுல்லாகவே பிச்சு எடுத்துட்டேன். நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏற்கனவே அது கோர்த்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதனால் வந்துட்டு அந்த பெட்டலாகவே இருந்தது. ரொம்ப ஈஸியாகவே இருந்தது எனக்கு. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நூலை பிரித்து எடுக்க ட்ரை பண்ண முடியல. அதனால் பல்லே நமக்கு ஆயுதம் அப்படின்ற மாதிரி பல்லுலேயே கடித்து எடுத்தாச்சு. இந்த நார்மலாக நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணுவோம் இல்லைங்களா, நார்மல் ஜாஸ்மின் பூ கட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வந்துட்டு எனக்கு பூனா ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு கொஞ்சம் லாங் ஹேர் இருக்குல்ல, எனக்கு எப்பவுமே அப்படின்னு கிடையாது, சின்ன வயசுலேருந்தே எனக்கு பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஜாஸ்மின் ஃப்ளவர் வைக்கிறதுனா. ஸோ அதனாலவே வந்துட்டு இப்போல்லாம் விலை வந்துட்டு ரொம்ப ஏறி போச்சுங்க. பூ விலை ஒரு முழம் வந்துட்டு 80 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா அப்படிலாம் போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு நினைக்கிற நேரம்லாம் பூ வாங்க முடியல அப்படின்றதுனால இங்கே 10 ரூபான்னு பூ கொண்டு வருவாங்க. நான் இருக்கிற இடத்துல வந்துட்டு கம்மி, அதாவது கட்டாத இருக்கிற பூ வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் வந்து நான் அந்த நூல்கண்டு பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். ஒரு பெரிய நூல்கண்டே வாங்கிட்டேன். நூல் வாங்குறத விட நூல்கண்டு வாங்கி வச்சுட்டு 10 ரூபாய்க்கு அந்த பூ வாங்கி நம்ம கட்டி வச்சுக்கலாம் இல்லையா, அப்படி ட்ரை பண்ணது தான். மேரேஜுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி, அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு காசு கொடுத்து தான் வாங்குவோம். அதுக்கப்புறம் தான் நான் பூ கட்டவே கற்றுக்கிட்டேன். அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இப்போ இந்த பூவை நான் கட்டிகிட்ருக்கேன். நீங்கள் எப்படி பூ கட்டுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை கை கட்டு, கால் கட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் இன்னும் கற்றுக்கல. இதுதான் கற்றுக்கிட்டேன். அதுவும் போக நான் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பூ கட்டுறது பார்க்குறதுக்கு. எல்லாம் இந்த சைடு வச்சு கட்டுவாங்க, நான் மட்டும் இந்த சைடு வச்சு கட்டுவேன். இப்போ பாருங்கள், அப்படி நெருக்கமாக கோர்த்து வச்சுருந்த அந்த பூவு எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா, நார்மல் பூ மாதிரி இல்லாமல் அப்படியே ஜாஸ்மின் ஃப்ளவர் மாதிரி இருக்கா. வீடியோ பக்கத்தில் தான் அது துணியில் செஞ்சது, கிளாத்தில் செஞ்சதுன்னு தெரியுங்க. நான் வீடியோவில் வச்சு காமிச்சிருப்பேன் ஃபர்ஸ்ட்லேயே, இதுக்கப்புறமா காமிக்கிறேன், அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். நிஜமான ஃப்ளவர் மாதிரியே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபுல்லாக ஒரு வழியாக கட்டி முடிச்சிட்டேன். காமிக்கிறேன். அது டோர் ஒயிட்டாக இருக்கும்லாம் ஒன்றுமே நல்லா தெரியல. ஸோ இந்த பக்கம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே சொல்லுங்கள், உண்மையாகவே அது யூஸ்ஃபுல் தானே. தூக்கி போட்டிருந்தேன்னா கூட அது வேஸ்ட்டாக தான் போயிருக்கும். மறுபடியும் வந்துட்டு 150 கொடுத்து 150 இப்போல்லாம் எவ்வளோன்னு தெரிலங்க. நான் அப்போ வாங்கும்போது அது 150, இப்போ எவ்வளோன்னு தெரியல. இப்போ பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். கண்டிப்பாக நிறைய செலவாயிருக்கும். இதை நான் யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு மாற்றிக்கிட்டேன். நான் நிறைய ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்ருப்பேன் என்னோடய சேனலில். உங்களுக்கு பிடிச்சா வேணால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் ஒரு வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இது என்ன சாங் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஹேர் ஸ்டைல், இந்த சாங் ரொம்ப 90s ஃபேவரட்டான ஹேர் ஸ்டைல். இது ஒரு ஹீரோயின் ஒரு மேம் போட்டுட்ருப்பாங்க. அதை தான் வந்து நான் ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டாடா.